வணக்கம் மக்களே. அவதூறு வழக்கு விசாரணைக்காக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜராகியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை 75% பயன்படுத்தப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த அனைத்திற்கும் ஆதாரங்கள் இருக்கிறதா? எனது பெயரில் களங்கம் விளைவிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் என்றும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் தயாநிதி மாறன் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த வழக்கானது இன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் இன்று நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீதிமன்றமும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலையில் தயாநிதி மாறன் அவர்கள் ஊழல் செய்தாரா, 75% நிதியை பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுப்பாரா, இல்லை என்றால் மன்னிப்பு கேட்பாரா என்ற பல பிரச்சனைகள் தற்பொழுது அதிமுகவில் எழுந்துள்ளது. காரணம், சரியான ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக பல்வேறு விமர்சனங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது முன்னிலையில் வர தொடங்கும். காரணம், பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு தலைமையே தவறான குற்றச்சாட்டை முன்வைத்தால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தவறான குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு தயக்கம் காட்ட மாட்டார்கள் என்றும், தலைவரை சொல்லிவிட்டால் அனைத்தையும் நாமளும் செய்வோம் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதால் தமிழகத்தில் குழப்பங்கள் தான் நீடிக்கும் என்றும், தமிழக மக்கள் சரியான தலைவர் யார் என்பது சரியான முறையில் அவர்களை தேர்ந்தெடுப்பது கடினமாக மாறிவிடும் என்று நீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருந்தது. தற்பொழுது இன்று ஆஜரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாநிதி அவர்கள் ஊழல் செய்த ஆதாரத்தை நிரூபிப்பாரா அல்லது மன்னிப்பு கேட்பாரா என்ற மிகப்பெரிய அளவில் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்கலாமா என்று உட்கட்சி மோதல்கள் அதிமுகவில் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இடத்திற்கு செங்கோட்டையன் வரலாமா என்ற ஒரு பிரச்சனையும் அதிமுகவில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவை பகைப்பது நல்லதுதான், ஆனால் ஆதாரத்துடன் பகைக்க வேண்டும். 75% ஊழலை தயாநிதி மாறன் அவர்கள் செய்ததாக பொதுவெளியில் பிரச்சாரத்தின் பொழுது பயன்படுத்தியதற்கான ஆதாரத்தை கேட்டு தற்பொழுது நஷ்டஈடும் கேட்டிருக்கிறார் தயாநிதி மாறன் அவர்கள். இதில் ஆதாரம் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக தயாநிதி மாறன் அவர்கள் கேட்கக்கூடிய நஷ்டஈடை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று தயாநிதி மாறன் வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். ஆதாரம் இல்லாமல் பொதுவெளியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.